இந்த வீடியோவில் உள்ளவை பொதுவெளியில் பகிரப்பட்டவை மட்டுமே. கருத்துக்களுக்கும் கலாட்டா தமிழனுக்கும் நேரடி சம்பந்தமில்லை. இது பொழுதுபோக்கு நோக்கம் மட்டுமே கொண்டது. பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. வெல்கம் டு கலாட்டா தமிழன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்பவே சிறப்பா இருக்க போது. முழு வீடியோவையும் பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதைவிட முக்கியம் கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா பாருங்க, நன்றி வருக்கவா. அது வருகடா. ஆந்திரா பார்டர் வந்துட்டல, தமிழ் தேய்ச்சிட்டே இருக்குது. அம்புக்குறி இப்படிதான் போட்டுருக்கு. போங்கடா. நீங்க என்ன மடை மாற்றாலும் மக்கள் என்ன வரணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த அரசாங்கம் எங்களை திரும்ப ஏமாத்த முடியாது. டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். இங்க வர்றா. ஏய், அதேடா எனக்கு அனுப்பிட்டு இருக்க. எந்திரிச்சு போடா போல. எனக்கு ஏன்டா அனுப்புறாத? ரீல்ஸ் பாக்குறேன்னா உன்னோட நிப்பாட்டிக்க. எனக்கு எதுக்கு அனுப்பிட்டு இவனை ஏன்டா கூட சேர்க்கறிய? இன்னைக்கு மூன்றாவது கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணும்னா இன்னைக்கு அடித்தளம் 2005 போட்டது தேமுதிக. அதை யாராலையும் மாத்தி அமைக்க முடியாது. கேப்டன் சொல்வார், ஒரு காடுனா யானை நடந்தா பாதையை உருவாக்கும். அந்த யானை யாருன்னா அந்த கஜா வராண்டான் யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா பூஜா சிஎம் உட்காந்து இருக்கு. நீ என்ன செஞ்ச? கூட இருந்த குமார்னு கேட்டு பாரு, எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைமா நல்லதாண்டா கட்டிக்கிறானுங்க. வணக்கம்டா. தேனில இருந்து இந்த எங்க அக்கா விஜயலட்சுமிக்கு இந்த பதிவு. ஏக்கா, எப்படியோ அண்ணன் சீமான் அண்ணன் கூட ஒன்று சேர்ந்துட்ட. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இடைத்தேர்தலில் சேர்க்கி வச்சு விடு. ரைட்டா? உன்னை நாங்கள் தவறாலாம் பேச மாட்டோம் இனிமேல். ரைட்டா? அரசியலாக நாங்கள் பேசுவோம். அதே மாதிரி நீ எங்க முதலமைச்சரை எங்க அண்ணன் என் கூட பிறந்தவர் அந்த மாதிரி நீ எல்லாம் சொல்லிக்கிட்டு விளக்க மாத்த கொண்டு அடிச்சு விடுவேன். விளக்க மாத்த கொண்டு அடிச்சு விடுவேன். ரைட்டா? நீங்க உங்க சீமான் அண்ணன் கட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுங்க, என்னமோ பண்ணுங்க. அது ஐ டோன்ட் கேர். எங்களுக்கு நாங்க ஒரு பக்கம் இருந்துகிட்டு சோத்தி தின்னுக்கிட்டு அங்கிட்டு போய் புறணி பேசுறவன் நாங்க கிடையாது. எங்க டிவிக்கு கட்சியில இல்ல. தமிழக வெற்றி கழகம் வேற மாதிரி உசுர கொடுக்குறவங்க. ஏன்னா நீ ஒன்று சேர்ந்துட்ட. ரைட்டு, நீ சீமான் அண்ணன் கூட ஒன்று சேர்ந்தாலும் சரி, சாட்டமுருகன் அண்ணன் கூட ஒன்று சேர்ந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எங்கள் அண்ணனை பற்றி இனிமேல் பேசக்கூடாது. எங்கள் அண்ணன் தான் விஜய், எங்கள் அண்ணன் தான் உசுரு. அவருக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நான் தான் இறங்குவேன்னு. நாங்கள் தொண்டர் இருக்கோம். நீ ஒன்றும் வர வேணாம். அங்கிட்டு ஒரு சால்ரா போட்டுக்கிட்டு இங்கிட்டு ஒரு சால்ரா போட்டுக்கிட்டுலாம் எங்ககிட்ட வர வேணாம். நாங்கள் ஒரே வழியில் போகிறவங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு உனக்கு யார் சொன்னா? உனக்கு சொன்னோம்மா? உன்னை என்ன மாதிரி விஜயலட்சுமி எங்கள் அக்கா எங்கள் கட்சி தொண்டரை பேசாதன்னு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். அது தெரியுமா? எவனும் பேசாதீங்கடா, நம்ம அக்காடா அப்படின்னு நாங்கள் சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அது தெரியுமா? நாங்கள் அரசியலாக பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் குடும்ப விஷயத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம்க்கா இனிமேல். சீமான் அண்ணனும் விஜயலட்சுமி எங்கள் அக்காவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. உங்கள் குடும்ப விஷயத்தை நாங்கள் இனிமேல் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நியாயத்தையும் பேசுவோம். அதே மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. அதுக்கு மீறி நீ பேசினா செருப்பு பிஞ்சு போகும். சாக்கிறதா போய் அங்கிட்டு போய் அங்கே உங்கள் சீமாவனுக்கு போய் சால்ற தட்டு. ஏன்னா எங்களுக்கு தெரியும் எல்லாம். உங்கள் நாடக நடிப்புலாம் எங்கள் கட்சியில் வச்சுக்கிறாதா. நாங்கள் யார் எப்படி நடக்கிறாங்கன்னு கேமராவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் கண்ணுதான் கேமரா. எங்கள் கட்சிக்குள்ளேயே எவன் பிராடி இருக்கேன், எவன் நல்லவே இருக்கேன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டிவிக்கு கட்சிக்குள்ளேயேவா அதை தெரிஞ்சுக்க. நீ போய் ஆத்து வேணாம் பேசி என்னமோ பேசு. உன்னை பற்றி நாங்கள் பேசக்கூடாதுமா. மணிமேகலை என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்கானுங்களா? வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம். கொஞ்சம் பாரு. இந்த தாவேக்கா வல்கர் வாரியர்ஸ் இருக்கானுங்களா, தற்கூரி அணி குஞ்சுங்க. இவனுங்க டிவிக்கு எகென்ஸ்டா எந்தெந்த பெண்கள் பேசுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆன்லைன்லயே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி வச்சு கூட்டியும் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு இது ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதானே பொழப்பு இவங்களுக்கு. முழு நேர ஜாப், வேலை வெட்டின்னு ஒன்று இருந்தா தானே இந்த நாதாரிகளுக்கு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. வணக்கம் மக்களே, தளபதி விஜயோட வப்பாட்டிய பாக்குறீங்களா? இதோ இவதான். இவங்களுக்கு ஐயோ கடவுளே, இந்த பொட்டு மாமாவோட வப்பாட்டிய அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. இவ திருந்துற மாதிரியே இல்ல. மணிமேகலை என்கிற மேகா ராமகிருஷ்ணன் அவர் விர்ச்சுவல் வாரிஸ் கொடுத்தா உனக்கு எங்க வலிக்குது? வலிக்குதா? உங்க அப்பா காசுல வாங்கி கொடுத்ததா இல்ல உங்க அண்ணன் செயல கேட்கணும் உங்க ஆத்தா தாலி எடுத்து வாங்கி கொடுத்ததா? என்னைக்கு கள்ள நோட்டு அடிச்சவனுக்கும் கஞ்சா வித்தவளுக்கும் பொண்ணுங்களை மாஃபிங் பண்ணி எடிட் பண்றவளுக்கும் அதுக்கப்புறம் விஜய் தளபதி பாக்கணும்னா என் போட்டோ எடுக்கணும்னா என் கூட ரூம் போகணும்னு சொன்னவனுக்கும் கூட்டிட்டு போய் அவார்டு கொடுத்தாங்களோ என்னமோ டிவிக்கே விர்ச்சுவல் வாரிஸ் ஒரு கேடு கூட்டி. நான் திரும்ப சொல்லவா, பசங்களை எல்லாரையும் மாஃப் பண்ணிட்டு நல்ல வேஷம் போடுறவா, கேடு கட்டத்தனமா வீடியோ போட்டுட்டு ரொம்ப ரொம்ப நாகரிகமானவ மாதிரி நடிக்கிற ஒரு அவார்டு. இது எல்லாத்துக்கும் பேர் வச்சு உனக்கு நான் புதுசா ஒரு அவார்டு நான் சஜஸ்ட் பண்றேன். அந்த அவார்டு கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோ.
இது ஈன குழப்பம் உனக்கு. என்கிட்ட நீ என்ன வந்து சொன்ன, இனிமே நான் யாரும் தனிமனித தாக்குதல் நான் நோட்ட மாட்டேன், இனி யாரை பத்தி நான் தேவையில்லாத பேச மாட்டேன், முக்கியமா உங்களை பத்தி நான் பேச மாட்டேன், உங்களை பத்தி பேசினா தான் நீங்க என்னை பத்தி வீடியோ போடுவீங்க, உங்களை பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க, என்னை பத்தி வீடியோ போட மாட்டீங்கன்னு கேட்டல. நான் ஒரு தெளிவா என்ன சொன்னேன், தனிமனித தாக்குதல் நீ இறங்கினா நான் இறங்கி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், நான் மட்டும் இல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் ஒரு தெளிவா நான் சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்ப எங்களுக்கு அவார்டு கொடுத்தது உனக்கு எங்க வலிக்குதான் சொல்லு, எங்க வலிக்குது உனக்கு? நீ உன் ஹவுஸ் ஓனர் மேல கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா அவங்க டிவி கேக்காரங்க, நீ NTK காரர். இத்தனைக்கும் அவங்க ஒரு ஹவுஸ் ஓனர் தகுதிக்கு மேல உனக்கு எவ்வளவு விதத்துல இத்தனை வருஷம் உனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. மான ஈனம் எதுவுமே இல்லாம நன்றி விசுவாசம் கூட இல்லாம அவங்கள போய் நீ தற்கொலை சொன்னா நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் தினேஷ் மேலே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காப்பி அதுல போட்டு பார்ப்போம். நீ முதல்ல இந்த மாதிரி பொய்யா நீ ஃப்ராட் தனம் பண்ணி நீ வீடியோ போடுறதுக்கு உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம் தெரியுமா உனக்கு? ஆல்ரெடி நம்ம எங்க மேல கேஸ் ஃபைல் பண்றதா சொல்லி நீ வந்து உதாரணத்துக்கு இருந்தியாமே குரூப்ல உனக்கு பயங்கரமா ஃபயர் விட்டதெல்லாம் அதுவும் அந்த கதையா தெரியும். எதையாவது பேசி லைக்ஸ் பிச்சை எடுக்கணும் அப்படின்னா அந்த இளவு நீ பண்ணிட்டு போய் தோல. திரும்ப திரும்ப விர்ச்சுவல் வாரிஸ் வந்துட்டு வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது உனக்கு தான். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழி. வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே, வணக்கம் மக்களே. இந்த அமைச்சர் ராஜ்மோகன்லாம் கலந்துகிட்டா இருப்பாரு. யாருக்கும் அவார்டு தந்துட்டு போறாங்க. இல்ல ராஜ்மோகன் சார் வந்து உனக்கு எங்க விக்குது சொல்றீங்க? அந்த சைமானின் ஆசனவாய் ஓட்டை வேணா கூப்பிட்டு அவார்டு கொடுக்க சொல்லுவோமா? நான் பையில இடிச்ச புள்ளி மூஞ்சிக்காரன் இடுபாவனக்காரன் அவன் ஒரு தத்தி முந்தோம் மேடை. நீங்களா ஒரு குரூப், நீங்களா ஒரு அரசியல் கட்சியா ஈத்தறீங்களா? திரும்ப விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க கையில சிக்கி சின்னப்பினமாகாத நான் தான் சொல்லுவேன். ஏன்னா நீ ஒண்ணு யோகியம் கிடையாது. நீ இந்த டிராமா பண்ணிட்டு இருக்க உன் வீடியோல அந்த அளவுக்கு நீ ஒண்ணு யோகியம் கிடையாது. நீ என்னெல்லாம் செட் பண்ணிட்டு எல்லா ஸ்கிரீன்ஷாட்ஸும் இருக்கு. ஒரு கேடுகட்ட நாய் வந்து வீடியோ போட்டு அந்த கீழ வந்து நீ என்ன போட்டேன்றதெல்லாம் நான் இந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. நான் எடுத்து பேசினா அசிங்கப்பட்டுவா மணிமேகலை என்கிற மேகா ராமகிருஷ்ணன் ஃப்ராடு அசிங்கமா போயிடும். அவ்வளவுதான் உனக்கு சொல்லுவேன், மரியாதையா நடந்துக்கும். சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. ஒரு நிமிஷம் வீட்டுல போயிட்டு வந்துட்டான். ஏன் தெரியுங்களா? காலில் சுகர் மாத்திரை போடல, கை கால்லாம் நடுங்குது, போட்டு வந்துட்டான். அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருக்கைலாய மானசரோவர் யாத்திரைக்கு 2 குழுக்களாக நாங்கள் 17, 18 ஆகஸ்ட் மாதம் புறப்பட்டு சென்னையிலிருந்து காட்மாண்டு வந்தடைந்து 20ஆம் தேதி எல்லாருமே கெருங் பார்டர் கிராஸ் பண்ணி அங்கே எல்லாருமே முறையாக எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துல தங்கணுமோ அங்கே தங்கி கைலை யாத்திரை பயணத்தை மிகச்சரியாக மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ 2வது நாள் பரிக்கிரமாவை நிறைவு செய்து வருகிற போதுதான் நேபாளில் நடைபெற்ற பேரிடர் துயர சம்பவத்தை கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டது முதலாக மிகுந்த மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான நேபாள மக்களும் பல நூற்றுக்கணக்கான யாத்திரிகர்களும் வெளிநாட்டில இருந்து வந்தவங்களும் சரி தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்களும் சரி இதுல பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறாங்க. பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவுமே கிடைக்கல. எங்களோடு 150 பேர் பயணத்துல இருக்கிறோம். 148 தமிழர்களும் 2 வெளிநாட்டவர்களும் இங்க இருக்கிறோம். நாங்க அனைவருமே மிக பாதுகாப்பாக இருக்கிறோம். சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணையினால நாங்கள் இன்றைக்கு சாகாவில் இருக்கிறோம். இங்கிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற அனுமதியை நேபாள, இந்திய, சீன அரசாங்கத்தோடு நாங்க பேசிட்டு இருக்கிறோம். எந்த வழியா எங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்களோ அந்த வழியாக நாங்கள் அனைவரும் தாய்நாடு திரும்புவதற்கான முயற்சிகளை மிகவும் மும்மரமாக மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு நேரத்துல இங்க நாங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பேரிடர்ல பாதிக்கப்பட்ட அனைவரையும் சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணை துணை நின்று எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையும் நாங்க வைக்கிறோம். இந்த துயர சம்பவத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய அனைவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கு அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரியறதுக்கு சீக்கிரமா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் ஒத்துழைத்து பாதிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமாக அவர்கள் ஒரு சரியான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நாங்களும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தாயகம் எல்லாரும் சீக்கிரம் திரும்பணும். எல்லாம் அல்ல சிவபெருமான் எங்களுக்கு துணை நிற்பார் என்கின்ற நம்பிக்கையோடு உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கின்ற சிவாய நம. இந்த பொண்ணு வந்து சரியான போதையில இருக்கு. போதையில என்ன பண்றோம்னு தெரியாம நடு ரோட்ல இந்த பிள்ளைய பெற்ற பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அது பேசுற வார்த்தை ஃபுல்லா அசிங்கமான வார்த்தை பொதுமக்களை. இதுவே ஒரு பையன் மணிந்தா இந்த விஷயம் இப்படிதான் போயிட்டு இருக்குமா? இது எவ்வளவு பெருசா ஆக்கணுமோ அவ்வளவு பெருசாக்கி என்னென்னலாம் பண்ண முடியாதோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆக்கி விடுவீங்க. பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தா பொண்ணுங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க.
சிலர் ஆசைக்கும் பதவிக்கும் பணவிக்கும் ஊரார் கால் பிடிப்பார்